மண்ணுக்குரிய தாய்மார்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். இது ஒரு சிறிய செயல். 2 கையை கூப்பி வணக்கம் சொல்லக்கூடியது நம்மளுடைய மரபு. கால அடைவுல அது எந்திர ரீதியா அமைந்து போச்சு. சந்திச்சோம் சொன்னா வணக்கம் சொல்லுவோம், எதிர்க்க இருக்கக்கூடிய வணக்கம் சொல்லுவோம். ஆனா அதுக்கு பின்னணி என்ன? அந்த வணக்கம் சொல்றதுல எதுக்காக வணக்கம் சொல்லணும்? ஒருத்தரை பார்த்தோம் சொன்னா எதுக்காக வணக்கம் சொல்லணும்? மரியாதைக்காக. அப்புறம் வேற என்ன நோக்கம்? பேச்சினுடைய துவக்கத்துக்காக. அப்புறம் பழகி போச்சு, அதனால வணக்கம் சொல்லுகிறோம். உண்மையிலேயே ஒருத்தரை பார்த்து வணக்கம் சொல்லுகிறோம் சொன்னா அவருக்கு வணக்கம் சொல்லுறது, அவருக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு வணக்கம் சொல்றோம். அதுதான் தாற்பயம். அப்ப நான் உங்களை பார்த்து வணக்கம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? உங்களுக்குள்ள நான் இறைவனை பார்க்கிறேன். புரியுதா? அப்ப நீங்க வணக்கம் சொன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், ஆனா காலப்போக்கில் அதை மறந்துட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அந்த இறைவனை பார்க்கணும்? நம்மளுடைய இந்து தர்மத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரகலாதன் அவங்களுடைய அப்பா பார்த்து சொல்றான், இறைவன் எங்கன்னு சொல்லி அப்பா கேட்கும் போது பிரகலாதன் என்ன சொல்றான்? தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சொன்னா மனிதனுக்குள்ளே இருக்கணும்ல. அப்ப சக மனிதர்களை நான் எப்படி பார்க்கணும்? இறை வடிவமா பார்க்கணும். அதுதான் உண்மையான விஷயம். இந்த விஷயம் நமக்கு புரியாத போச்சு கால அடைவுல. ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஜார்ஜியா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரிக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. எவ்வளவு துரதிருஷ்டவசமான விஷயம் பாருங்க. அந்த பாதிரி ஜார்ஜியால இருக்கக்கூடிய சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை சொற்பொழிவு சொல்லும் போது அவர் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தை நமஸ்தே அப்படி சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனார். அது மாத்திரம் இல்ல, அவர் மற்றவர்கள் எல்லாரையும் நமஸ்தேன்னு சொல்ல வைப்பார். இந்த நமஸ்தேனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஹிந்து கண்ணோட்டத்துல இந்த நமஸ்தேக்கு பொருள் இன்னொருக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த கருத்தை நம்ம மறந்துட்டோம். ஆனா யார் ஞாபகம் வச்சிருக்காங்க? எடி ஸ்மித் சொல்லக்கூடிய பாதிரி ஞாபகம் வச்சிருக்காரு. நான் இது எதுக்காக சொன்னேன்னு சொன்னா, நாரத பக்தி சூத்திரத்துல நாரதர் முதல் சூத்திரத்தில் ஒரு கேள்வியை எழுப்புறார். ஒருவனுக்கு பக்தி எதனால பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறார். ஒருத்தருக்கு பக்தி எதனால பிறக்கும்?
ஒரு விஷயத்துல அது தாய்நாட்டை பத்தி இருக்கலாம், நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களை பத்தி இருக்கலாம், இல்ல இறைவனை பத்தி இருக்கலாம். பக்தி எதனால பிறக்கும் அப்படின்னு சொன்னா நாரதரே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா பக்தி எதனால வருது அப்படின்னு சொன்னா ஞானத்தினால பக்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நமஸ்தேங்கிற பொருள் மேல எனக்கு மதிப்பு எப்ப கூடும், அதனுடைய பொருள் தெரிஞ்சுன்னு சொன்னா நான் சொல்லும் போது சக மனிதர்களை தெய்வமா பார்க்கக்கூடிய தன்மையானது எனக்கு வரும். மதிப்பு கூடுமா இல்லையா? அப்ப பக்தி கூடணும் சொன்னா என்ன தேவை இருக்கு? ஞானம் தேவை இருக்கு, அதை பத்தி புரிதல் தேவை இருக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது, நாரதர் இரண்டாவது ஸ்லோகத்துல அப்ப ஞானம் எதனால பிறக்கிறது, பக்தி ஞானத்தினால பிறக்கிறது, ஞானம் எதனால பிறக்கிறது அப்படின்னு சொல்லி இரண்டாவது கேள்வி எழுப்புறாரு. ஞானம் எதனால பிறக்கும்? கரெக்ட். ஞானம் எதனால பிறக்கிறது அப்படின்னு சொன்னா பக்தினால ஞானம் பிறக்கும் அப்படி சொல்றாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு தாய்நாட்டை பத்தி தெரிஞ்சுட்டோம் சொன்னா என் தாய்நாட்டு மேல ஞானத்தினால அந்த தாய்நாட்டு மேல எனக்கு பக்தி ஏற்படும். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டா அது மேல எனக்கு பக்தி ஏற்படுமா இல்லையா? அப்ப அந்த பக்தி ஏற்பட்டதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அடுத்தது நேசிப்பேன் மாத்திரம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட நிக்க மாட்டேன். நான் மீண்டும் அதிகமா அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முயற்சி எடுப்பேன். அப்போ என்ன ஆகும்? அப்போ பக்தினால ஞானம் பிறக்கிறது, ஞானத்தினால பக்தி பிறக்கிறது. பக்தி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப தேர்தல் ஆரம்பிப்போம், அப்ப ஞானம் பிறக்கிறது. அப்போ பக்தி எதனால வருதுன்னு சொன்னா ஞானத்தினால வருது, ஞானம் எதனால வருதுன்னு சொன்னா பக்தியினால வருது. இது ரெண்டுமே கனெக்டட். அப்ப தலைப்பு இன்னைக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்து மூலமா எப்படி கோயில்கள் பாதுகாக்கப்பட்டது, எப்படி கோயில்கள் புனர்நிர்மாணம் பண்ணப்பட்டது, என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்தாங்க விஜயநகர சாம்ராஜ்யம் பொறுத்த மட்டும். விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய பொற்காலம் ஏறத்தாழ 300 ஆண்டுகள். நம்ம எல்லாம் சரித்திரத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். என்ன அப்படின்னு சொன்னா நிறைய படையெடுப்பு வடக்கு பகுதியில் நடந்தது, நிறைய கோயில்கள் அழிக்கப்பட்டது. அயோத்தியாலேருந்து, மதுராலேருந்து, காசியிலேருந்து புனிதமான கோயில்கள், ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்டது. தென்னிந்தியாவில அவ்வளவு தாக்குதல் ஏற்பட்டது. ஆனா அவ்வளவு தாக்குதல் நடக்காத காரணம் பெரிய அளவுல விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய பங்கு. தடுத்து நிறுத்தத்துக்கான பெரிய முயற்சிகள் விஜயநகர சாம்ராஜ்யத்துல ஏற்பட்டது அது மூலமா. அப்ப அந்த பொற்காலமானது 1336 1648 மட்டும் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய பொற்காலம். எப்படி அயோத்தியாக்காக கோயிலை பாதுகாக்கணும்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் உயிர் பலி கொடுத்தாங்களோ, தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி கோயில்களை பாதுகாக்கிறதுக்காக எண்ணற்ற பேர் உயிரை கொடுத்திருக்காங்க. இதுதான் சரித்திரம். அது காளையார் கோயில் காப்பாற்றுறதுக்காக மருது சகோதரர்களா இருக்கலாம், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில்ல காப்பாற்றுறதுக்காக எண்ணற்ற பக்தர்களா இருக்கலாம், மாலிக் கஃபோர் படையெடுக்கிற சமயத்துல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேல படையெடுக்கிற சமயத்துல மாலிக் கஃபோர் எண்ணற்ற பக்தர்கள் அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காக உயிர் கொடுத்த விஷயமா இருக்கலாம். இப்படி தமிழகத்தை சரித்திரத்தில் கூட பார்த்தோம் சொன்னா கோயில்களை பாதுகாக்கிறதுக்காக இன்னுயிர் கொடுத்தாங்க.
ஆனா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சாதானே கோயில் மேல மதிப்பு வரும். அந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா கோயில் போனோம், போயிட்டு வந்தா போதும், என்னுடைய வேலை முடிஞ்சிருக்கு. அந்த கோயில்ல என்ன இருந்தா எனக்கு கவலை கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கோம்? பழனி கோயிலேயே எவ்வளவு ஏக்கர் சொத்து பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அதெல்லாம் எதுக்காக காரணம் சொன்னா, கோயிலுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்தி உணர்வு வெறும் சாமி கும்பிடுறதோடு இருந்து போச்சு. அதை தாண்டி எப்படி இருக்கணும்? கோயில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம், அந்த கோயில பாதுகாக்கப்படணும், அந்த கோயில் நிர்வாகம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த கடமையானது இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும், தேவை இருக்கு. அந்த உணர்வு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை நிரூபிச்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த பழனியில இந்த பழனி ஆண்டவர் கோயிலுக்காக எண்ணற்ற நிலங்கள், எண்ணற்ற கிராமங்கள் அதெல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க விஜயநகர சாம்ராஜ்யம் பீரியட்ல. எதுக்காக அப்படின்னு சொன்னா கோயிலினுடைய நிர்வாகம், கோயில்ல தினசரி பூஜை நடக்கிறதுக்காக, கோயில்ல நைவேத்தியம் படைக்கிறதுக்காக, கோயிலினுடைய பராமரிப்புக்காக, கோயிலினுடைய கும்பாபிஷேகத்துக்காக அப்படி நிலங்கள் கிராமங்கள் எழுதிக்கிட்டு கொடுத்திருக்காங்க. பிரகாரங்கள், பழனி கோயிலினுடைய பிரகாரங்கள் பெருசா விரிவடைகிறதுக்காக ஏராளமான நிதி உதவி செஞ்சிருக்காங்க. அப்போ இங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம பழனி கோயில்ல இருந்தே விஜயநகர சாம்ராஜ்ய சமயத்துல எப்படி எல்லாம் இந்த முயற்சிகள் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். கோயில கோயிலா மாத்திரம் பார்க்கல. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, கோயில் பக்தி உணர்வு, இதை தாண்டி கோயில்கள் அந்த ஊரினுடைய பாதுகாப்பு தளமா பார்த்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா கோயிலை சுத்தி பிரம்மாண்டமான செவர்கள் எழுப்பினாங்க. அந்த பிரகாரம் இருக்குல்ல, கோயில் சுத்தி இருக்கக்கூடிய பிரகாரம் பிரம்மாண்டமான ஒரு கோட்டை மாதிரி அமைச்சாங்க. நாளைக்கு ஏதாவது படையெடுப்பு வந்ததுன்னு சொன்னா அந்த கோயில் பாதுகாக்கப்படணும். அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி, அதே மாதிரி உணவு தானியங்கள், அது மக்களுக்கு உதவிகரமா இருக்கணும். போர் சமயத்துல எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்திருக்கு பாருங்க. வெறும் கோயில் சாமி பக்தி தாண்டி ஒரு பகுதியினுடைய பாதுகாப்பினுடைய ஒரு அம்சமா அமையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கற்பனையானது இருந்தது. அதனுடைய விளைவாதான் பெரிய பெரிய ராஜகோபுரங்கள் பல கோயில்ல எழுப்பினாங்க விஜயநகர சாம்ராஜ்யம் சமயத்துல. அது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலா இருக்கலாம், காஞ்சியில இருக்கக்கூடியது, திருவண்ணாமலை கோயில இருக்கக்கூடிய 217 அடி கோபுரமா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம், இதெல்லாம் சாமியினுடைய அங்க பூஜை நடக்கிறதுக்காக, பல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காக, பல ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கிறதுக்காக, இப்படி எல்லாம் உதவிகரமா இருக்கிறதுக்காக அப்படிப்பட்ட 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் எல்லாம் கட்டப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், மதுரை கோயில்ல தாக்குதலுக்காக மாலிக் கஃபூர் வர சமயத்துல ஊர் முழுக்க சூறையாடியாச்சு. மாலிக் கஃபூர் கோயில்ல எக்கச்சக்க சொத்து இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு.
ரத்னங்கள், வைடூரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காகவே வந்து படையெடுக்கிறான். அப்ப உள்ள இருக்கக்கூடிய மன்னனும் சரி, உள்ள இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, எப்படியாவது அந்த கோயிலை காப்பாற்றணும் சொல்லி பல நாட்கள் சண்டை போடுறாங்க. ஆனா பெரிய படையோட வந்திருக்கான் மாலிக் கஃபூர் வந்து. அப்ப ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நம்ம சண்டை போட முடியாது, கோயிலை பாதுகாக்கணும் சொல்லி சமரசம் ஏற்பட்டு ஏராளமான சொத்து, கோயில் சொத்து மாலிக் கஃபூர் கொடுக்குறாங்க. ஏராளமான கோயில்ல இருக்கக்கூடிய தானியங்களை கொடுக்கிறாங்க. இப்படி பலவிதமான ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி, எதுக்காக அப்படின்னு சொன்னா கோயிலை மாத்திரம் விட்டு கோயிலை காப்பாத்து அப்படின்ற விஷயத்துக்காக. அப்ப பல வருஷம் கோயில் மூடி இருந்தது விஜயநகர சாம்ராஜ்யம் சமயத்துல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, மதுரை கோயில புனர் நிர்மாணம் பண்ணி பழைய பொழிவோட இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுக்காக ஏராளமான மானியங்கள் கொடுத்தாங்க அந்த கோயிலினுடைய புனர் நிர்மாண வேலைக்காக. அதே மாதிரி திருச்சி கோயில்ல படையெடுக்கிற சமயத்துல கூட அந்த உச்ச விக்கிரகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய ஒரு நீண்ட வரலாறு. அது திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு பல இடத்துக்கு எடுத்துன்னு போய் சாமிய திருப்பதி மட்டும் எடுத்துன்னு போய் அதை காப்பாற்றுறதுக்காக பல முயற்சிகள் நடந்தது. அதே மாதிரி பல வருஷம் கழிச்சு அந்த மூடிய ரங்கநாத சுவாமியினுடைய கோயில்ல மீண்டும் விஜயநகர சாம்ராஜ்யம் அந்த காலகட்டத்தில் அது திறக்கப்பட்டு புனர் நிர்மாண வேலைகள் ஆனது நடக்கப்பட்டது. அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோயில், இப்படி கோயில்களை பாதுகாத்து விஷயமா இருக்கலாம். இல்ல கோயில் மூடி இருந்ததுன்னா அது திறந்து அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி பழைய பொலிவோட இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியானது விஜயநகர சாம்ராஜ்யம் சமயத்துல நிறைய கோயில்கள் அது மாதிரி புனர் நிர்மாணம் பண்ணப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, அந்த கோயில் நிர்வாகம் செய்யறதுக்காக நல்லபடியா அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. கோயிலுக்காக கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாங்க கோயில்கள். அப்ப அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா அந்த சொத்து பாதுகாக்கணும், அது விரயமாக கூடாது, இல்ல அதை யாரும் கைப்பற்ற கூடாதுன்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால அந்த சமயத்துல யாருமே அது யோசிக்கவும் மாட்டாங்க, அந்த கோயில் சொத்தை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏற்பாடு இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னா திருப்பதி கோயில்ல 12 அறங்காவலர் நிறுத்தினாங்க, நியமனம் பண்ணாங்க அந்த கோயிலை சொத்து பாதுகாக்கிறதுக்காக விஜயநகர சாம்ராஜ்யம் சமயத்துல. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கோயில் பராமரிக்கிறதுக்காக நிதி தேவைப்பட்டது. அந்த நிதிக்காக ஆலயங்கள் பாதுகாக்கிறதுக்காக நிறைய மானியங்கள் கொடுத்தாங்க. அந்த மானியங்கள் கொடுத்ததுல பார்த்தோம் சொன்னா அது கிராமமா இருக்கலாம், நிலங்களா இருக்கலாம், அது மூலமா வரக்கூடிய வரியை வச்சு அந்த கோயில் நிர்வாகம் நல்லபடியா நடக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்தது. இது மாத்திரம் இல்ல, பல முக்கியமான கோயில்களுக்கு ரத்னங்கள், வைடூரியம், அப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் போர்ல ஜெயிச்ச அந்த வெல்த் இருக்குல்ல, அந்த வெல்த் முழுக்க நம்ம கோயிலுக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பல கோயில்களுடைய சொத்து பார்த்தோம் சொன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் பீரியட்ல கொடுத்த அந்த வைரமா இருக்கலாம், வைடூரியமா இருக்கலாம், இப்படிப்பட்ட ஏராளமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த சிற்ப கலைகள் இருந்தது, கோயிலினுடைய சிற்ப கலைகள் பாதுகாக்கிறதுக்காக பணம் கொடுத்தாங்க.
ஓவியங்கள் இருந்தது கோயில்ல. மேல சைட்ல இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து முக்கியமான கோயில்கள்லாம் வந்து அந்த ஓவியங்கள் இருக்கு. காலப்போக்கில் அந்த ஓவியங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் சொன்னா வந்து அதெல்லாம் வந்து அழிக்கப்படும். அப்ப அது சரியாக பாதுகாக்கப்படுறதுக்காக வந்து பணம் கொடுத்து அது புனர் நிர்மாண பணியை வந்து செய்யறதுக்கான முயற்சியும் எடுத்தாங்க. அப்போ நம்மளுடைய மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் சொன்னா வெறும் தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, கேரளாவும் இருந்தது, ஆந்திராவும் இருந்தது. அப்ப நிறைய புதுசா கோயில்களோட கட்டப்பட்டது விஜயநகர சாம்ராஜ்யம் சமயத்துல. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னா வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய லேபாக்ஷி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அந்த லேபாக்ஷி டெம்பிள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வீரபத்ர சுவாமி கோயில். அது அந்த கோயிலினுடைய விசேஷம் புதுசா விஜயநகர சாம்ராஜ்யம் பீரியட்ல தான் கட்டப்பட்டது. அந்த கோயிலுடைய விசேஷம் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோயிலை தாங்கிறதுக்காக 70 பில்லர்ஸ் இருக்கும், தூண்கள் இருக்கும். அதுல ஒரு தூண் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பூமியோட ஒட்டி இருக்காது, கொஞ்சம் மேல தூக்கி இருக்கும். 70 தூண்ல ஒரு தூண் மாத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கொஞ்சம் மேல இருக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சரல் சயின்ஸ் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா அது தப்பா கட்டினான்னு பல பேர் யோசனை பண்ணாங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு ஆங்கில அதிகாரி ஒரு பில்லர் மாத்திரம் வந்து ஃபுல்லா கிரவுண்டோட வந்து இல்ல. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த கோயில்ல அந்த பில்லர் கீழே வந்து துணியோ பேப்பரோ விட்டு அந்த பக்கம் எடுக்க முடியும். அப்ப ஃபுல்லா சாயல. அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா ஏதோ கட்டுறதுல ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பில்லரை வந்து திரும்பி அந்த பூமியோட சேர்க்கணும்னு முயற்சி பண்ணா என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆடுறது, கோயிலுடைய ஸ்ட்ரக்சர். அப்ப புரிஞ்சு போச்சு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சயின்ஸ் இருந்திருக்கு விஜயநகர சாம்ராஜ்யம் பீரியட்ல. அது அதே மாதிரி இருக்கிறதுக்காகவே வந்து அந்த ஒரு பில்லரை கட்டியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான அம்சம். அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பியில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் கட்டின விஜயநகர சாம்ராஜ்யம் பீரியட்ல வந்து விட்டல சுவாமி கோயிலா இருக்கலாம், அதே மாதிரி அச்சுத நாராயண கோயிலா இருக்கலாம், ராமர் கோயிலா இருக்கலாம், கிருஷ்ணர் கோயிலா இருக்கலாம், விருப்பாட்சர் கோயிலா இருக்கலாம். இப்படி ஏராளமான கோயில்கள் ஹம்பியை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து விஜயநகரம் சாம்ராஜ்ய பீரியட்ல. அதே மாதிரி ஆந்திரால பிரசித்தி பெற்ற ஸ்ரீசைலம் கோயில் மல்லிகார்ஜுன சுவாமி கட்டப்பட்டது. அஹோபிலம் கோயில், அந்த அஹோபிலம் கோயில் கூட வந்து மேலையும் கீழே இருக்கக்கூடிய கோயில்கள்லயும் மாதவராயர் கோயிலும் ராமலிங்கேஸ்வரர் கோயில், அப்படி கோயில்கள் வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய கோயில்களும் வந்து பாதுகாக்கப்பட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு புது கோயில்கள் கட்டப்பட்டது. அந்த சமயத்துல வந்து திருப்பதி வெங்கடேஸ்வரர் சுவாமி கோயில் இருக்குல்ல, அது விஜயநகர சாம்ராஜ்யத்துல வந்து இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு. அதனால அந்த கோயிலுக்காக ஏராளமான பணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றது கணக்கே கிடையாது, எவ்வளவு கொடுத்தாங்க அந்த கோயில்களுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த விஜயநகர சாம்ராஜ்ய சமயத்துல கோபுரங்கள் வந்து நீர் பாசனம் கூட அதை பத்தி கூட ரொம்ப கவலைப்பட்டாங்க. வெறும் நிலங்கள் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த நிலங்கள் நல்லபடியா வந்து செழிப்பா இருக்கிறதுக்காக அந்த நிலங்கள் ஒட்டி நீர்ப்பாசனத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தினாங்க. அது மூலமா வந்து என்னாச்சுன்னு சொன்னா வந்து அந்த நிலங்கள் முழுக்க வந்து செழிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது மூலமா வருமானங்கள் வந்து தீட்டப்பட்டது. அது வந்து கோயிலுக்கு உதவிகரமா இருந்தது. அப்படி சோழ பாண்டிய மன்னர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் அந்த காலகட்டத்துல கூட வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய புனர் நிர்மாண வேலைகளுக்காக நல்ல விஷயங்கள் வந்து உருவாக்கப்பட்டது.
அது தொடர்ந்து என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு ராஜா பண்ணாங்க அப்படி இல்ல. கிருஷ்ணதேவராயர் ஆரம்பிச்சு அவருக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாருமே அதை பின்பற்றினாங்க. ஒத்தர் விடாத எல்லாருமே அந்த விஷயத்தை பின்பற்றுவதனுடைய விளைவா அது ஏற்பட்டிருக்கு. அவங்க பண்ண இன்னும் சில காரியங்கள் பார்த்தா சொன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் அது விஸ்தாரமா இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, 100 கால் மண்டபம், அதே மாதிரி விஜயராகவர் கோயில் சொல்லி காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, 108 திவ்ய தேசத்துல அது ஒரு திவ்ய தேசம். அந்த கோயிலுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், ஜலகண்டேஸ்வரர் கோயில், வேலூர் கோட்டையில ஜலகண்டேஸ்வரர் கோயிலுடைய அந்த 16வது நூற்றாண்டுல 100 அடி அளவுக்கு கோயில் வரத்துக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. எப்படி அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய பண்ண முயற்சி, அதனுடைய விளைவா பிற்காலத்துல அந்த படையெடுப்பு சமயத்துல அந்த கோயில்ல இருக்கக்கூடிய லிங்கத்தை எடுத்துன்னு சத்வாச்சாரியில வச்சுட்டாங்க, அதை பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு. அப்ப 400 வருஷமானது அந்த கோயில்ல சாமி இல்ல, சாமி இல்லாத கோயில் அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல. அப்ப இந்து முன்னணி சங்கத்தினுடைய முயற்சிகள் மூலமா மீண்டும் 1980-81 சமயத்துல அந்த கோயில்ல லிங்கத்தை எடுத்துன்னு போய் பிரதிஷ்டை பண்ணி அங்க கும்பாபிஷேகம் நடத்தி ரொம்ப நல்லபடியா ஒரு ஹிந்து சூழ்நிலை ஏற்படுத்த முடிஞ்சது. அப்ப அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஏற்படுத்தின அந்த கோயில மீண்டும் 1981 சமயத்துல ஒரு பெரிய அளவுல எழுச்சி உண்டாக்குறதுக்கான ஒரு முயற்சியினுடைய விளைவா மீண்டும் அந்த கோயில்ல சாமியானது பிரதிஷ்டிக்கப்பட்டது. அது எந்த அளவுக்கு உத்வேகம் கொடுக்குதுன்னு சொன்னா அயோத்தியில மீண்டும் ராமர் கோயில் எழுப்பப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல உற்சாகம் கிளம்பினதுக்கு காரணமே ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல தமிழ்நாட்டுல அதை சாதிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலும் மீண்டும் வர முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது. அது போராட்டமா மாறிச்சு. அதுக்கப்புறம் அது நிஜமா உருவாக்கப்பட்டது அந்த கோயிலானது, அயோத்தியனுடைய கோயில் கூட. கோயிலுடைய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பல சிற்ப வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கூட விஜயநகர சாம்ராஜ்யம் சமயத்துல அற்புதமா செதுக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லி அந்த தூண்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தோம் சொன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அதாவது குதிரை ஓடி வர மாதிரியே இருக்கும், அப்படி சித்திரம் பண்ணிருப்பாங்க பல இடத்துல. யாழி, அந்த யாழிக்குள்ள வாயில ஒரு உருண்டை, இப்படி அதே மாதிரி இசை தூண்கள். அப்ப அந்த சிற்ப வேலையில பல கோயில்கள்ல நல்ல விதமான சிற்பிகளை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கக்கூடிய விஷயமா பல கோயில்களுடைய அந்த தூண்களை ரொம்ப அற்புதமா செதுக்கியிருப்பாங்க. அந்த வேலைகள் கூட நம்ம பார்க்க முடியும். நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில, அழகிய நம்பி கோயில் அது ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இந்த கோயில் எல்லாம் கூட நல்லபடியா அந்த கோயில் நடக்கிறதுக்காக பலவிதமான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலங்கள், கிராமங்கள் எழுதப்பட்டு கொடுத்திருந்தாங்க. அதனுடைய விளைவா கூட இந்த பக்கத்துல திருநெல்வேலியில இருக்கலாம்,
அதே மாதிரி வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய திருவண்ணாமலையா இருக்கலாம். இப்படி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லாத பல இடத்துல பல டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் எல்லாமே நல்லபடியா திகழ்றதுக்காக அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் நடந்தது. அதே மாதிரி நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயில், காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய கோயில். சோ அந்த கோயிலினுடைய புனர் நிர்மாண பணிக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காங்க. அந்த கோயில் இருக்கக்கூடிய 4 கோபுரங்களும் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கட்டப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோயிலினுடைய பராமரிப்புக்காக நிறைய பணங்கள் கொடுத்திருக்காங்க விஜயநகர சாம்ராஜ்யம் சமயத்துல. கோயில் புனர் நிர்மாண விஷயமா இருக்கலாம், கும்பாபிஷேகம் விஷயமா இருக்கலாம், அதுக்காக கொடுத்த பணங்கள் அது கூட நிறைய ஏராளமான பணங்கள் கொடுக்கப்பட்டது. இப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் பீரியட்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் மாத்திரம் இல்லாத ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோயில்கள், கேரளா இருக்கக்கூடிய 1-2 கோயில், பெரிய கோயில் அப்படி சொல்ல முடியாது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கர்நாடகால பெரிய அளவுல இருந்திருக்கு. குறிப்பா சாம்ராஜ்யம் அங்கதான் இருந்ததனுடைய ஹெட் குவார்டர்ஸா இருந்ததுனால அந்த கர்நாடகால இருக்கக்கூடிய அப்ப தெற்குல இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் அந்த 300 ஆண்டுகளுடைய காலகட்டத்துல நல்லபடியா பராமரிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்துல கூட அது நல்லபடியா நடக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட மன்னர்கள் அது ரொம்ப குறிப்பா இருந்தாங்க. அதனுடைய விளைவா பல வருஷம் அந்த சாம்ராஜ்யம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட அந்த கோயில்கள் பராமரிக்கப்பட்டது காரணம் என்னன்னு சொன்னா அவங்க கொடுத்த நிலங்கள், கிராமங்கள், அதே மாதிரி சொத்து, அது தங்கமா இருக்கலாம், வைரமா இருக்கலாம், வைடூரியமா இருக்கலாம், இல்ல அவங்க போர்க்காலத்துல சம்பாதிச்ச பலவிதமான சொத்தா இருக்கலாம். அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னு சொன்னா நூற்றுக்கணக்கான கோயில்களுடைய விசேஷத்துக்காக பராமரிப்புக்காக விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் நல்லபடியா கொடுத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு கோயில்கள் பிரம்மாண்டமா பார்க்கக்கூடிய அளவுக்கு தென்னிந்தியால பார்க்க முடியாது. அப்போ இந்த விசேஷமான அம்சங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்த சந்ததிக்கு இது சொல்லி வைக்கணும். அப்பதான் கோயில் மேல இருக்கக்கூடிய மதிப்பு கூடும். வெறும் கோயில் போறது, சாமி கும்பிடுறது மாத்திரம் இல்லாத அந்த கோயிலை பாதுகாக்கப்படணும், கோயில் நிலங்கள் பாதுகாக்கப்படணும், கோயில் சொத்து பாதுகாக்கப்படணும். அது எல்லாருக்குமே நமக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த எழுச்சி வருதோ அப்ப சுபீட்சமா நம்மளுடைய கோயில்கள் இருக்கும். எப்ப கோயில்கள் சுபீட்சமா இருக்கிறதோ அப்ப நம்ம எல்லாம் கூட சுபீட்சமா இருப்போம். அப்படி அந்த உணர்வு ஏற்படுத்துறது நம்ம எல்லாருடைய கடமை அப்படின்னு சொல்லி தோன்றது. அந்த கடமையை நிறைவேற்றுறோம். நன்றி, வணக்கம்.